ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ரீமிங் பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரீமிங் பார்ட் 2 வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் பார்ட் 1ல் ஹெட்டேக் வந்துச்சுன்னா, தலைவலி வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான ஹோம் ரெமெடியாக என்னெல்லாம் பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், ஆவி பிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2 வீடியோவில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, ஃபேஸ்க்கு ஆவி பிடிக்கிறதுனால என்னென்ன யூசேஜ் அப்படின்றத தெரிஞ்சிட்டு எப்படி ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபேஸுக்கு நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணுறனால என்னென்ன யூசேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீமிங் பண்ணுறனால நம்ம முகத்தில் ஒரு ஸ்வெட்டிங் ஏற்படுதுங்க. இந்த ஸ்வெட்டிங் நம்ம முகத்தில் உள்ள அழுக்குகளை வெளிக்கொண்டு வருது. இதன் மூலமாக நம்ம டெட் ஸ்கின் எல்லாமே வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறவங்க, முன்னாடி நான் என்னோடய வீடியோவில் ஹோம் ரெமெடிஸ் போட்டிருக்கேன் பிளாக் ஹெட்ஸ்க்கு. அந்த பிளாக் ஹெட்ஸ் ரெமெடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்ட்ரீமிங் பண்ணிவிட்டு பிளாக் ஹெட்ஸுக்கு என்ன ரெமெடியோ அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாக் ஹெட்ஸ் ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்ட்ரீமிங்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு பிளட் சர்க்குலேட்டை நல்லாவே ப்ரமோட் பண்ணி தருது. அப்புறம் நம்மளோட ட்ரை ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறதுக்கான ஒரு பவர் இந்த ஸ்ட்ரீமிங்க்கு இருக்குது. நம்ம ஸ்டீமிங் எப்போல்லாம் எடுத்துக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காமான ஃபீல் இருக்கும். நம்மளோட மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறதுல இந்த ஸ்டீமிங் முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. சிலரோட முகம் ரொம்ப வயதான தோற்றத்தை கொடுக்கும். இதனால் அவங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு கூட ஆளாகலாம். இந்த கவலை இனி வேண்டவே வேண்டாங்க. ஏன்னா ஸ்டீமிங் நம்மளுக்கு கொலஜனையும் எலாஸ்டினையும் ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம ஃபேஸு இளமையாக புது பொலிவோடு இருக்குங்க. இதை நம்ம ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்டீமிங் பண்ணலாம். அது போக சால்ட் யூஸ் பண்ணி ஸ்டீமிங் பண்ணிக்கலாம், லெமன் யூஸ் பண்ணி ஸ்டீமிங் பண்ணிக்கலாம், க்ரீன் டீ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஸ்டீமிங் பண்ணுறனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்டீமிங் பண்ணுங்கள், க்ளோயிங்காக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.